டேய் பேசோ மது போதை ஆல்கால் கலந்த கணக்கு நீதிமன்றத்தில் செக் பண்ண விடுவார் நீதிபதி ஜட்ஜி. ஆணும் பெண்ணும் 3க்கு 3 நீதிபதி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். ஜட்ஜி படிச்சிருக்கீங்களப்பா, படித்து உட்காந்து சேரில் உட்காந்து கணக்கு பார் அப்படிம்பார். மது போதையை உள்ள நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவார். 3க்கு 3 நீதிபதி ஜட்ஜி கணக்கு, ஒவ்வொரு கணக்கு அதில் என்ன ரசாயனத்தை கலந்துருக்கான், என்ன கெமிக்கல் கலந்துருக்கான், என்ன பூரா அந்த பாலா போன பொருளில் கணக்கு உள்ள கலெக்டர் பண்ணியிருக்கான், எப்படி அந்த அந்த சாராயத்தை எப்படி வடிக்கான், போதையை எப்படி வடிக்கான், கல் எப்படி இறக்குதான் அப்படிங்கிற கணக்கு அந்த ஜட்ஜி 3க்கு 3 நீதிபதி ஜட்ஜி கணக்கு எடுக்கணும். கணக்கு எழுதி சைன் பண்ணி முடித்தோடனே 5க்கு 5 உள்ளே போயிடும். அப்போ மந்திரி பூரா இந்த ஒரு பேப்பரை அடித்து விளையாண்டான்ல, அவனுடைய பொண்டாட்டி புள்ள பேரை எது இருந்தாலும் உள்ளே தள்ளிடுவாங்க. உள்ள செயலறையில் கிடைக்கல நொந்து நூலாகும். எதுக்குடா ஓட்டு வாங்க போனோம், எதுக்குடா கொடியை தூக்கணும், எதுக்குடா இந்த மந்திரி பதவி ஆசைப்பட்டோம், எதுக்குடா கார் வண்டி நம்ம ஆசைப்பட்டோம், எதுக்குடா இவ்வளோ சொத்து நம்ம ஆசைப்பட்டோம், பத்திர டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அப்படியே எல்லா உல்லாசமும் எதுக்குடா நம்ம ஆசைப்பட்டோம். நிம்மதியாக ஒரு விவசாயத்தை பார்த்தோம், சாப்பிட்டோம் போடாமல் இல்லாமல் நம்ம இப்போ ஐயா உட்கார்ந்தோடனே கழுத்தை பிடிச்சி உள்ளே தூக்கி ரிவிட் அடிக்காரு அப்படிங்கிற கணக்கு எடுப்பார். முடிஞ்சு போச்சு கணக்கு. மது போதை போதை சாப்பிட்டது கீழே என்ன இறக்குதான், ஆடு மாடு கோழி பறவைகளை இறக்குதான், புரியுதா? பிறகு வீட்டில் போய் முட்டை உடனே சோறை அடித்து அள்ளி ஏற்றுவான். அப்போ சோறில் அதையும் ரைஸ் அரிசி செட் பண்ணுவார். ரைஸ் செட் பண்ணையில் 3க்கு 3 நீதிபதி ஜட்ஜி எல்லாம் கணக்கு எடுக்கையில் அந்த கணக்கு ரசாயனத்தை பூரா எடுப்பாங்க. கம்ப்ளீட்டாக எடுக்கையில் 3க்கு 3 நீதிபதி ஜட்ஜி நியமிக்கையில் கணக்கை அதை க்ளோஸ் பண்ணுவார். ஐயா க்ளோஸ் பண்ணுவார். 3க்கு 3 நீதிபதி ஜட்ஜி பார்த்த உடனே 5க்கு 5 போய் உட்காந்துரும். 5க்கு 5 உட்கார்ந்த உடனே இதில் மது போதையில் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான், மது போதையில் எவ்வளோ வீடு கட்டியிருக்கான், மது போதையில் காட்டுக்கிற எவ்வளோ வாங்கியிருக்கான், மது போதையில் எவ்வளோ அரசியல்வாதியை பூரா ஒன்றுக்கு ஒன்று கூட்டம் கூடி கையை கும்பிட்டு ஓட்டு வாங்கினால அதையும் கணக்கு எடுப்பாங்க. அடுத்தாப்புல வீட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சொகுசாக கழுத்து நிறையா தொங்க போட்டு கார் வண்டியில் பறந்தாலும் அதையும் சேர்த்து பிடிச்சா அடிக்கிற அடியில் கச்சத்தீவு, அந்தமான் தீவு, அடுத்தாப்புல ஒரு தீவு இப்போ ரெடி பண்ணுதார். அந்த தீவில் எல்லாமே பிரித்து போடுவார். ஒரு கணக்கு போடுவார். அவர் என்ன செய்தாரோ ஆனால் கணக்கு விட்டுக்கிட்டே இருப்பார். கணக்கு அதிகாரி பூரா பார்த்து திருந்தலையா ஒப்படைக்கலையா. எல்லா நீதிமன்றத்தில் மது போதையை ஒப்படைக்கலையா, அது ஒப்படைக்கல அப்படின்னா இவர் கணக்கு பட்டியல் 10 கோட்டீஸ்வரர் ஐயா கணக்கு பட்டியல் போனோடனே அதிகாரி எல்லா அதிகாரியுமே தூக்கி உள்ளே கொண்டே போயிடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.